இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா எக்ஸசைஸ் 2.4 ஓகே சாப்டர் 2 எக்ஸசைஸ் 2.4ல் ஃபர்ஸ்ட் சம் பார்க்கலாம். கொஷின் என்ன அப்படின்னா ஃபைண்ட் த நெக்ஸ்ட் 3 டேர்ம்ஸ். ஓகேவா, இதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய 3 டேர்ம்ஸை நீங்கள் கண்டுபிடிங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஆஃப் த ஃபாலோயிங் சீக்வன்ஸ். ஏற்கனவே ஒரு சீக்வன்சஸ் கொடுத்துருக்காங்க 8, 24, 72ன்னு. இதுக்கு அடுத்த 3 நம்பர்ஸ் நெக்ஸ்ட் 3 டேர்ம்ஸ் என்ன வருமோ அதை கேட்டிருக்காங்க. அப்போ இந்த ஒவ்வொரு நம்பருக்கும் இடையில ஏதோ ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது. அந்த ரிலேஷன்ஷிப்பை என்னன்னு நம்ம பார்த்து அதை வச்சு தான் நம்ம அடுத்தடுத்த நம்பர் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா? ஓகே, இப்போ எப்படி பண்ணுறோன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து 8 இருக்குது, அடுத்தது 24 இருக்குது, அடுத்தது 72 இருக்குது. அப்போ எப்படி இது இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது ஒன்று ப்ளஸ் பண்ணிக்கிட்டே போனால் ஈக்குவலாக ப்ளஸ் ஆகுதான்னு பார்க்கணும். அப்படி இல்லைன்னா மல்டிப்ளை பண்ணும்போது ஈக்குவலாக மல்டிப்ளை பண்ண முடியுதான்னு பார்க்கணும். ஓகேவா? இப்போ 8 ப்ளஸ் என்ன பண்ணால் நம்மளுக்கு 24 வரும். பெரிய டிஃப்ரென்ஸ். 24லேருந்து 8 போயிடுச்சுன்னா 16 வரும். ஆனால் 72லேருந்து 24 போனால் அதே 16 வராது. ஸோ த டிஃப்ரென்ஸ் வந்து சேமாக இல்லை. பட் இது எதால் மல்டிப்ளை பண்ணும்போது சேமாக வருதான்னு பார்ப்போம். 8 1 8 2 சார் 6, 8 3 சார் என்ன வரும்? 24 வரும். 24 இன்ட்டு அதே 3 சார் 72 வருது. ஸோ 3ஆல் மல்டிப்ளை பண்ணுற மாதிரி வருது. ஓகேவா? ஸோ நம்ம இதை எப்படி எழுதுகிறோன்னா, இப்போ 8 அப்படிங்கிறது என்னென்னா அப்படி இதுலேருந்து இதை என்ன மல்டிப்ளை பண்ணும்போது வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 இன்ட்டு 3 தான் என்ன வருது? 24 வருது. அதே இந்த 24 இன்ட்டு 3 தான் என்ன வருது? 72 வருது. ஓகேவா? அப்போது 72 இன்ட்டு 3 என்ன வரும்? 216. அதே அந்த 216 இன்ட்டு 3 என்ன வருது? பேலன்ஸ் 1 1 3 is 3 648 வருது. 648 இன்ட்டு 3 என்ன வருது? 1944. ஸோ இந்த நெக்ஸ்ட்டு 3 டேர்ம்ஸ் எதெல்லாம் அப்படின்னா, நெக்ஸ்ட்டு 3 டேர்ம்ஸ் என்னெல்லாம் வருது பாருங்கள். 72 வரை அவங்க கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்த 3 டேர்ம்ஸ் நான் கண்டுபிடிச்சிருக்கோம். 216, 648, 1944. இது மாதிரி இது போய்கிட்டே இருக்கும். ஓகேவா? ஓகே, அதே மாதிரி செகண்ட் சம் சால்வ் பண்ணலாம். என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குதுன்னு பார்க்கலாம். 5 இருக்குது, 1 இருக்குது, -3 இருக்குது. ஓகேவா? ஸோ இது வந்து ஏதாவது ஆட் பண்ண முடியுதா பார்த்தா முடியலை. பட் மைனஸ் பண்ண முடியுதான்னு பார்க்கலாமா? என்ன மைனஸ் பண்ணலாம்? 5லேருந்து ஒரு 4 மைனஸ் பண்ணால் 1 வருது. அதே 1லேருந்து 4 மைனஸ் பண்ணால் -3 வருது. ரைட்? எஸ். அப்போ 4 வந்து அப்படியே மைனஸ் பண்ணிகிட்டே வரலாம். அப்போ ஸ்டெப் பை ஸ்டெப் எழுதுவோம். 5 - 1 4, 5 - 4 1. மாற்றி எழுதிட்டேன், சாரி. 5லேருந்து 4 மைனஸ் பண்ணால் அடுத்த நம்பர் வந்துருச்சு 1. ஓகேவா? அப்போ இந்த 1லேருந்து தான் நம்ம என்ன பண்ணணும்? 1 - 4 என்ன வரும்? -3. கரெக்டாக? இந்த அடுத்த டேர்ம் வந்துருச்சு. இப்போ கவனமாக செய்யணும். -3 -4 பண்ணுறோம். ஸோ 2 சேம் சைன் இருந்தால் 2 ஆட் பண்ணி பெரிய நம்பரோட சைனை போடணும். ஸோ -7 வரும். அதே -7 -4 என்ன வரும்? -11 வரும். அதே -11 -4 என்ன வரும்? -15 வரும். ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு 3 டேர்ம்ஸ் நம்ம கண்டுபிடிச்சாச்சு இதில். ஓகேவா? என்னதெல்லாம்? -7 -11 -15. ஓகேவா? ஓகே, இதே மாதிரி இதில் தேர்ட் சம் பாருங்கள். 1/4 இருக்குது, 2/9 இருக்குது, 3/16 இருக்குது. ஸோ இப்போ இது வந்து எந்த ரிலேஷன்ஷிப்பில் எப்படி இது இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுதுன்னு பார்க்கலாமா? மேலே பார்த்தீங்கன்னா 1 2 3 அப்படி தான் போகுது. ஸோ நார்மலாக 4 5 6 தான் மேலே வரும் எனக்கு தெரிஞ்சு. கீழே எப்படி போகுதுன்னு பாருங்கள். 4 இருக்குது, 9 இருக்குது. அப்போது 2 ஸ்கொயர்டு 4 இருக்குது. அடுத்து 3 ஸ்கொயர்டு 9, 4 ஸ்கொயர்டு 16. கரெக்டு. ஒவ்வொன்றோட நம்பரோட 16. அடுத்து அப்போ என்ன இருக்கும்? 5 ஸ்கொயர்டு வரும். அடுத்து 6 ஸ்கொயர் 7 ஸ்கொயர் வரை எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம எப்படி எழுதுகிறோன்னு பாருங்கள். 1/4 அப்படிங்கிறது 1/2 ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இருக்குது. அதே மாதிரி இங்கே 2/9ங்கிறது 2/3 ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இருக்குது. இப்போ 3/16 அப்படிங்கிறது 3/4 ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இருக்குது. ஓகேவா? அப்போ அடுத்த நம்பர் மேலே 4 வரும், கீழே என்ன வரும்? 5 ஸ்கொயர் வரும். இப்போது அடுத்த நம்பர் 5/6 ஸ்கொயர் வரும்.
அது 6/7 ஸ்கொயர்டு வரும். இதான் அந்த நெக்ஸ்ட்டு 3 டேர்ம்ஸ். ஸோ அப்போ நெக்ஸ்ட்டு 3 டேர்ம்ஸ் நம்மளுக்கு என்னெல்லாம் வருதுன்னு பாருங்கள். 4/5 ஸ்கொயர்னா 25, 5/6 ஸ்கொயர்னா 36, 6/49 இந்த மாதிரி வரும். ஸோ இதுதான் வெரி ஈஸி ஒன். கொடுத்துருக்க சீக்வன்ஸில் ஒரு நம்பருக்கும் அடுத்த நம்பருக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குங்கிறது ஆட் ஆகிட்டே போதா, இல்லை சப்ட்ராக்ட் ஆகிட்டே போதா, இல்லை சம் நம்பரால் மல்டிப்ளை ஆகுதா, இல்லை ஸ்கொயர் ஆகுதா அப்படிங்கிறத நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணி அந்த ரிலேஷன்ஷிப்பை அதுக்கு அடுத்து வரக்கூடிய 3 நம்பருக்கு போட்டு ஆன்சரை கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேவா? ஓகே, தேங்க்யூ. வெரி சிம்பிள் சம்.